ஸ்வேதாஸ் கிச்சனில் சாட்டர்டே மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைடே நைட் சீக்கிரமாகவே டின்னர் சாப்பிட்டதுனால மார்னிங் சீக்கிரமே பசி வந்துருச்சு அவங்களுக்கு. டீயோட பிஸ்கட் தான் கொடுத்துருந்தேன். டிஃபன் செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகிடும். க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிஃபன் செய்வேன். டிஃபனுக்கு தோசையும் தக்காளி தொக்கும் தான் 1/2 hourலேயே செஞ்சுருவேன். தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம திறக்கும் போது வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வெந்திருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து வேக வச்சோன்னா சீக்கிரமாகவே ஆகிடும். தக்காளி தொக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு வெள்ளரிக்காவும் கேரட்டும் தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். டிஃபன் வீட்லேயே சாப்பிட்டாங்க. மதிய லஞ்சுக்கு ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கார்னில் பாதி கார்ன் தான் எடுத்திருந்தேன். பெரிய பெரிய இதுவாக இருந்தது. அதெல்லாம் உதிர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதி வந்ததும் உதிர்த்து வச்சுருக்கிற இந்த கார்னெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு அதை தனியாக வடித்து எடுத்து ஆற வச்சுக்கணும். நான் 1.5 அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதையும் உப்பு சேர்த்து வடித்து எடுத்து ஆற வச்சுக்கிட்டேன். இதுக்கு காய்கறி பார்த்திங்கன்னா கேரட்டும் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் பொடியாக நறுக்கியிருக்கேன். கேரட்டும் கேப்சிகமும் கானை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சீரகம் சேர்த்து பொரிஞ்சது எல்லா காய்கறியும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு கானையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்பவும் வேகக்கூடாது காய்கறி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் 65 தான் செஞ்சுருந்தேன். இப்போ வதக்கின காய்கறியில் கரம் மசாலாவும் பெப்பர் பவுடரும் போட்டு கிளறி விட்டுட்டு வடித்து ஆற வச்ச சாதத்தை அதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 65 பண்ணி 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சீரகத்தூள், ரெட் சில்லி பவுடர், உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்தால் பன்னீர் 65 ரெடி. நான் இதில் என்ன மறந்தேன்னு தெரில, ஆனால் இதில் கொடுத்துருக்கேன். அந்த பிரகாரம் தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இதோட அடுத்த விலாகில் பார்க்கலாம்.